உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கொழும்பு மவுண்ட்லவேனியா பகுதியில் ஒரு 12 பர்ச்சேஸ் காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி மற்றும் வீடு தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்கணும். முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். இதே மாதிரி உங்கள்கிட்ட காணிகள் வீடுகள் விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொண்டு எங்கள் மூலமாக உங்களுடைய காணிகளை நீங்கள் விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம். சரி, இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிற்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மவுண்ட்லவேனியா புகையிரத நிலைய வீதியில் தான் நிற்கிறோம். அந்த சந்தியில் தான் நிற்கிறோம். அந்த சந்தியிலிருந்து இந்த புகையிரத நிலைய வீதி அப்படின்னு போட் போட்டிருக்கு. இந்த வீதியினூடாக நாங்கள் அந்த காணிக்கு போக போகிறோம். இதில் ஒரு தார் பாதை ஒன்று போகுது பாருங்கள். இந்த தார் பாதையிலிருந்து சரியாக ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தான் அந்த காணி அமைஞ்சிருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு வசதியான ஒரு இடத்துல தான் அமைந்திருக்கிறது பாருங்கள். நிறைய கடைகள் இருக்குது, ஃபுட் சிட்டி இருக்குது. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வசதிக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு இடத்துல தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பஸ்ஸால் இறங்கி நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு 100 மீட்டர் தூரம் நாங்கள் போனோம்னு சொன்னால் இதில் ஒரு பௌத்த ஆலயம் ஒன்று வரும். ஸ்ரீராஜ புஷ்பராம புட்டிஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்லி அதில் போட்டும் போட்டிருக்குங்காருங்க. இந்த பாதையால் ஒரு 50 மீட்டர் போனோடனே வலது கை பக்கத்தில் கருப்பு கலர் கேட் போட்ட இந்த வீடு தான் அந்த வீடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பாதை, பெரிய டிப்பர் வாகனங்கள் வரக்கூடிய அளவில் நல்ல பெரிய பாதையாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், சரியாக ஒரு 50 மீட்டருக்கு உள்ளே தான் வரும் அந்த பிரதான அந்த வீதியிலிருந்து நல்ல பெரிய பாதை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே பாதையோட அமைப்பு விளங்கும். சரி, இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்பு பார்க்கலாமாங்க. ஓகே, அப்படியே நாங்கள் காணிக்குள்ளே போனோம்னு சொன்னால் காணியை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவான ஒரு காணி தான். 12 பர்ச்சேஸ் இருக்குது. முன்னுக்கு நல்ல முத்தம் இருக்குது பாருங்கள். அதே நேரத்தில் மதில் கட்டியிருக்கு. சுற்று மதில் கட்டப்பட்ட நிலையில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ளாட் வீடுகளை விட இந்த தனி வீடுகள் உண்மையாலுமே நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீட்டை இடிச்சு கட்டி கொள்ளலாம். தனி வீடுகள், ஃப்ளாட் வீடுகள் அப்படி கட்டிலாதானே. அதனால் இந்த தனி வீடுகளை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு நன்மை ஒன்று உங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த வீடை நீங்கள் இடிச்சு கட்டுறா கூட வடிவாக நீங்கள் தாராளமாக கட்டிக்கொள்ளலாம். வீட்டுக்கு அவ்வளவு பெருமதி போடையில. அது பழைய வீடு தான், காணிக்கு தான் பெருமதி. பார்த்தீங்கன்னா தெரியும். வீடை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே நாங்கள் போய் வீட்டினுடைய அமைப்பை பார்ப்போம். முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு வராந்தா மாதிரி இருக்குது பாருங்க. ஒரு சின்ன ஒரு குட்டி வராந்தா உண்டு. உள்ளுக்கு போனோம்னு சொன்னால் இது ஹோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக மாபிள் எல்லாம் பதிச்சிருக்கிறாங்க. மேலே சீலிங் எல்லாம் அடித்து பார்க்குறதுக்கே நல்லா அழகாகத்தான் இருக்குது. பழைய வீடுண்டாலும் வீடு பார்க்குறதுக்கு நல்லா அழகாகத்தான் இருக்குது. ஓகே, அடுத்தது நாங்கள் அப்படியே எத்தனை ரூம்ஸ் இருக்குன்ற விவரத்தை பார்த்துருவோம். இதுக்காக நாங்கள் அப்படியே போனோம்டா இங்கேயால பாருங்கள். இதுவும் ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஹோல் ஒன்று இருக்குது. உள்ளுக்குள்ளே டபுள் ஹோல் இருக்குதுங்க. முன்னுக்கும் ஒரு பெரிய ஹோல் ஒன்று இருக்குது. இதுவும் ஒரு சின்ன ஒரு குட்டி ஹோல் தான். அந்த ஹோலுக்கு பக்கத்துலேயே இங்கேயால ஒரு ரூம் ஒன்று இருக்குது பாருங்கள். நல்ல பெரிய பெரிய ரூம் தான். ரூமுக்கு எல்லாம் ஃபேன் போட்டிருக்கணும், ஏசி ஃபிட் பண்ணியிருக்கணும். அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் நல்ல அழகான மாபிள் பதிச்சிருக்காங்க. பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இங்கால பாருங்கள், இங்காலையும் ஒரு ரூம் ஒன்று இருக்குதுங்க. எல்லாமே நல்ல அழகான முறையில் நல்ல நேர்த்தியான முறையில் தான் இருக்குதுங்க. பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஓகே, அதே மாதிரி இங்கால வந்தோம்னு சொன்னால் இங்காலையும் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. எல்லாமே சேம் சைஸ் தான். அதே மாதிரி ஃபேன் எல்லாம் போட்டு ஏசி எல்லாம் போட்டிருக்கு எல்லா ரூமுகளுக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இங்கால அட்டாச் பாத்ரூம் இருக்குது பாருங்கள். அட்டாச் பாத்ரூமுக்கும் ஃபுல்லாக மாவுலாம் பாய்ச்சிருக்குது. சிவத்துக்கெல்லாம் மாவல் பாய்ச்சி, கீழே நிலத்துக்கெல்லாம் மாவல் பாய்ச்சபடி இருக்குது. இப்படியே போனோம்னு சொன்னால் இங்கால கிச்சன் இருக்குது. கிச்சனும் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பெரிய கிச்சன் தான். மேலே சீலிங் எல்லாம் அடித்து நல்ல பெரிய கிச்சனாக தான் இருக்குதுங்க. இப்போ பார்த்துருப்பீங்க, இதான் இந்த வீட்டினுடைய ஒரு முழுமையான அமைப்பாக இருக்குது. 3 ரூம் இருக்குது, 2 ஹோல் இருக்குது, கிச்சன் இருக்குது, அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இவ்வளோ வசதியோடு இந்த வீடு இருக்குதுங்க. இந்த வீடு தற்சமயம் வாடகைக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது மாதம் 65,000 ரூபாய்க்கு வாடகைக்கு இந்த வீட்டை கொடுத்துருக்குறாங்க. பழைய வீடுண்டாலும் வீடு நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வீட்டை இடிச்சு போட்டு நீங்கள் கட்டிருந்தாலும் கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடம் உண்மையாலுமே நல்ல ஒரு பெருமதியான இடத்துல தான் அமைந்திருக்கிறது. ஓகே, இப்போ இந்த காணியினுடைய விலைக்கு நாங்கள் வந்துடுவோம். அதாவது ஒரு பர்ச்சேஸினுடைய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 45 லட்சம் ரூபா உரிமையாளர் சொல்கிறேன்.
அதாவது ஒரு பர்ச்சேஸ் காணியினுடைய விலை 45 லட்சம் ரூபா. இதில் வந்து 12 பர்ச்சேஸ் இருக்குது. நீங்கள் வந்து விலை வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு காணி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் காணியை நேரடியாக போய் பார்வையிட்டு நீங்கள் வந்து விலையை வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த காணியை வந்து நீங்கள் எடுக்கணுமென்று ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நான் இதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை தாரன், நீங்கள் வந்து அவருடைய தொடர்பு கொண்டு எடுத்துக்கொள்ளுங்கள். மேலே வந்து பாருங்கள் உரிமையாளர்னு சொல்லி நான் அதில் டைப் பண்ணி மேலே வந்து இந்த ஸ்க்ரீனில் போட்டு விட்றேன். நீங்கள் வந்து அவரோடைய கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து காணிகள் வீடுகள் விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொண்டு எங்கள் மூலமாக உங்களுடைய காணிகளையும் வந்து நீங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம். இதில் வந்து பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் கீழே விளம்பரம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து தமிழில் டைப் பண்ணி என்னுடைய நம்பரை உங்களுக்கு இதில் தாரன். நீங்கள் வந்து உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தணும்னு சொன்னால் அந்த நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்க. வேறு என்ன உறவுகளே, மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.